அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் பேராசிரியர் ஒய் சந்தோஷ் ராஜா, சேர்மன் விஎன்ஆர் ஃபவுண்டேஷன், வெண்ணந்தூர் 637505, நாமக்கல் மாவட்டம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப விளக்கமாக பகிரணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த நபருக்கோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் நான் நம்புகிறேன். அப்படி பயன்படும் பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அது என்ன விஷயம்னா, 2023 ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு ஆராய்ச்சியை என் தலைமையில் நான் ஆரம்பித்தேன். அது என்ன அப்படின்னா, இரத்த மிகச்சர்க்கரை, மனித உடம்பில் இரத்த மிகச்சர்க்கரை, இந்த டயபெட்டிக் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சம்மந்தமாக ஃபிசியோதெரப்பி சிகிச்சை கொடுக்கறதுனால இரத்த மிகச்சர்க்கரையை குறைக்கிறது அல்லது இரத்த மிகச்சர்க்கரை வராமல் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை முன்னெடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா, பயனாளர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பிரதானமாக என்னையும் நான் அதில் இணைச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்குமே இரத்த மிகச்சர்க்கரையினால் பாதிப்புகள் நிறையா ஏற்பட்டிருக்கு. அதனால் அதனுடைய முதல் பயனாளராக என்னையும் இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய நண்பர்கள் ஒரு சிலரை இணைச்சிக்கிட்டேன். என்னோடய பேராசிரியர் ஒரு சிலரை இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய மாணவிகளோட பெற்றோர்களை இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொதுமக்களை இணைச்சிக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வருஷம் பார்த்திங்கன்னா 2025 இப்போ டிசம்பர் மாதம் வந்துருச்சு. இந்த முழுமையாக 3 வருஷத்தில் என்னோடய தொடரான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதன் மூலியமாக ஃபிசியோதெரப்பி சிகிச்சையை 5 வகையான சிகிச்சையாக வரையறை பண்ணினேன். இந்த 5 வகையான சிகிச்சை வெவ்வேறு வயதினர், வெவ்வேறு விதமான அளவீடு உள்ள மிகச்சர்க்கரை கொண்ட நபர்களுக்கு பயன்படும் வண்ணமாக இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வந்துச்சு. இது முழுக்க எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸ். நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆராய்ச்சிக்கு, அதாவது சிகிச்சைக்கு முன்பு அவங்களோட மிகச்சர்க்கரை எப்படி இருக்குது, சிகிச்சைக்கு அப்புறம் மிகச்சர்க்கரை எப்படி இருக்குது அப்படின்றதும் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான முறைகள் படியும் நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நான் ஒரு தனிநபராக இந்த ஆராய்ச்சியை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அது சாத்தியமே இல்லை. அப்படி பார்க்குறப்ப ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, விஎன்ஆர் ஃபவுண்டேஷனும் அதனுடைய துணை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நபர்கள், ஜெகன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரப்பி காலேஜ், அதுக்கப்புறம் எம்ஆர்வி அட்வான்ஸ் ஃபிசியோதெரப்பி சென்டர், நிலா ஃபிசியோதெரப்பி கிளினிக், அதுக்கப்புறம் டாக்டர் ஏ சுப்ரமணி ரிஜிஸ்டர் ஃபிசியோதெரப்பி, ரெஜினா ஜென்ரல் மருத்துவமனை, கனடா, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர் மணிகண்டன் சார், ஃபேக்கல்ட்டி, மாசா யூனிவர்சிட்டி, மலேசியா, தென் டாக்டர் யசமான் பகதூரி, ஈரான். இந்த மாதிரியான நபர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த மருத்துவ நிறுவனங்கள் உதவி மூலியமாக என்னோட இந்த ஆராய்ச்சி முடிவுகள் 5 விதமான ஃபிசியோதெரப்பி சிகிச்சையை வரையறை பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, எஸ்ஆர்ஒய் ஃபிசியோ புரோட்டோகால் 1, எஸ்ஆர்ஒய் ஃபிசியோ புரோட்டோகால் 2, எஸ்ஆர்ஒய் ஃபிசியோ புரோட்டோகால் 3, எஸ்ஆர்ஒய் ஃபிசியோ புரோட்டோகால் 4, எஸ்ஆர்ஒய் ஃபிசியோ புரோட்டோகால் 5. இந்த 4 விதமான ஃபிசியோதெரப்பி சிகிச்சை முறைகளை வரையறை பண்ணியிருக்கேன்.
இது கண்டிப்பாக ஒவ்வொரு சிகிச்சை முறையும் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கும் குறிப்பிட்ட மிகச்சிக்கரை அளவு உள்ள நபர்களுக்கும் அது நல்ல ஒரு பயன்பாடாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இந்த ஆராய்ச்சி முடிவுகள். இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலாக நம்ம க்ரியேட் பண்ணி ஜேர்னல் பப்ளிகேஷனும் பண்ணியிருக்கோம். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த நிறுவனங்களை சார்ந்த நபர்கள் வந்து இந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா அந்த ஆராய்ச்சி கட்டுரையை தொகுத்து வழங்குறதாகட்டும், இல்லை ஆராய்ச்சிக்கு முன்பு ஆராய்ச்சி செய்த பின்பு வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை கால்குலேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை இந்த ஆராய்ச்சிகள் வெளியிட தேவையான பொருளுதவி ஃபினான்சியல் சப்போர்ட் ஆகட்டும், இந்த ஆராய்ச்சி நான் சொன்ன இந்த வரையறை ஃபிசியோதெரப்பி சிகிச்சை வரையறைகள் அவங்களோட கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நமக்கு டேட்டா கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி பலவேறுபட்ட உதவிகளை அவங்க நமக்கு கொடுத்தாங்க. இத்துணை நபர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதோடு இந்த ஆராய்ச்சி முடிஞ்சிருமா அப்படின்னா அப்படி அல்ல. இன்னும் மேலும் மேலும் இரத்த மிகைச்சக்கரின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக், அதோட முன்னாடி நிலையான ப்ரீ டயபெட்டிக் இந்த ப்ராப்ளத்துக்கு இன்னும் வேறு ஏதாவது ஆழ்ந்த ஆராய்ச்சி முடிவுகளை நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம் எதிர்காலத்தில். நான் இந்த ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறப்ப 5 விதமான வரையறைகளை வந்து முடிவு பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இது ஸோ நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம வந்து லாங் டைம் கோலை நிறையா வைக்க வேண்டியது வருங்க. அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருக்காருன்னா அந்த நபருக்கு தான் அந்த பாதிப்போட விளைவுகளை பற்றி அனுபவபூர்வமாக தெரியும். அந்த மாதிரி தான் என் மனசில் தோணுது. ஸோ நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச அந்த ஒரு ரெக்டிஃபிகேஷன் நிவாரணம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் மூலிமா நான் வந்து பொதுமக்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி இரத்த மிகைச்சக்கரைக்கு இலவசமாக ஆன்லைனில் ஃபிசியோதெரப்பி ஆலோசனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே போல் சிகிச்சை வழங்கும் பட்சத்தில் அந்த சிகிச்சையினுடைய நேரம் எவ்வளோ நாள் சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்ற அளவை வச்சு அதுக்கான கட்டணம் நிர்ணயம் பண்ணோம். அந்த கட்டணம் முழுக்க முழுக்க விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் மூலியமாக திருப்பி பயனாளர்களுக்கு வழங்கப்படும். எப்படி அப்படின்னா, நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்த நலத்திட்டங்கள்லாம் நிறையா நம்ம கொண்டு வர போகிறோம், கொண்டு வந்துட்டுருக்கோம், கொண்டு வந்தோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஃபினான்ஸ் சப்போர்ட்டாக நான் இதை பயன்படுத்த போகிறேன். காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரப்பி காலேஜில் பேராசிரியராக பணியாற்றிட்டு வரேன். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய என்னோடய வருமானம் என்னோடய குடும்பத்தை நான் நடத்துறதுக்கு தேவையான பொருளுதவி ஆகட்டும், எனக்கான தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகட்டும் அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அது எனக்கு போதும். இது மூலியமாக வரக்கூடிய கட்டணங்களை வச்சு பயனாளர்களுக்கே வேறு ஒரு பெனிஃபிட்டாக நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதான் நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பண்ணுவோம். ஃபிட் இண்டியா கேம்பெயின் பண்ணுவோம். அந்த ஃபிட் இண்டியா கேம்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? இது வரைக்குமே இந்த ஆராய்ச்சி முடிவுகள் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டயபெட்டிக் சார்ந்த ஃபிசியோதெரப்பி சிகிச்சைக்கு கூட நான் யார்கிட்டையும் கட்டணம் வசூலிக்கவில்லை. இப்போ நான் ஒரு சிலரெல்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்க யாருக்கிட்டையும் நான் கட்டணம் வசூலிக்கலை. ஏன்னா இது ஆராய்ச்சி. அவங்கக்கிட்ட இந்த ஆராய்ச்சி பற்றி விளக்கங்களை கொடுத்து நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு ஒப்புதல் வாங்கி ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் இப்போ நான் அதை சிகிச்சை முறையாக கொண்டு வரப்போ சிகிச்சைக்கு தான் கட்டணம், ஆலோசனைக்கு கட்டணம் அல்ல. அந்த சிகிச்சையில் பெறக்கூடிய கட்டணமும் கூட பயனாளர்களுக்கே திரும்பி வர மாதிரியான இதுதான் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அறக்கட்டளையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நான் வந்து அதனுடைய சேர்மனாக செயல்படுறேன். என்னோடய நண்பர்களும் என்னுடைய இளைய சகோதரம் அந்த நிர்வாகிகளில் இருக்காங்க. என்னோடய நண்பர் மகேந்திரன் வந்து செக்ரட்டரியாகவும், இன்னொரு நண்பர் வெங்கடேஷ் வந்து பொருளாளராகவும், என்னோட இளைய சகோதரர் கோபிகிருஷ்ணன் வந்து
வைஸ் சேர்மனாகவும், என்னோட இன்னொரு நண்பர் எஸ்பி மணிகண்டன் துணைச் செயலாளராகவும் இந்த அறக்கட்டளையை வந்து நிர்வாகம் வகிக்கிறோம். நாங்கள் 5 பேருமே நான் பிறந்த அந்த மண்ணின் மைந்தர்கள், அதாவது பூர்வீகம் வெண்ணந்தூர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வெண்ணந்தூர்காரங்களுக்கா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து குளோபலி அப்ரோச் தான் நம்ம பண்ண போகிறோம். இது அனைவருக்குமான ஒரு பொதுவான ஸ்தாபனம். வெண்ணந்தூர்காரங்கன்னு நான் சொல்ல வரல. நாங்கள் வெண்ணந்தூரில் பிறந்ததுனால நாங்கள் அதை முன்னிறுத்துகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஎன்ஆர் ஃபவுண்டேஷனுடைய துணை நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சாமதேவா பிசியோ கேர், இன்ட்ராக்டிவ் பிசியோ லேர்னிங், விஎன்ஆர் லைப்ரரி ஃபார் ப்ரொஃபஷ்னலிஸ்ட், விஎன்ஆர் குடும். ஸோ இந்த மாதிரி நம்ம 5 நிறுவனங்கள், இன்ட்ராக்டிவ் பிசியோ லேர்னிங், இந்த மாதிரி 5 நிறுவனங்கள் இருக்குது. இந்த 5 ஸ்தாபனம், இந்த நிறுவனங்கள் சேர்ந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நிறையா பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு இளைய சகோதரர் சண்முகராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அங்கம் வகிக்கிறாரு. என்னோடய கல்லூரி தோழர்கள் இவங்க எல்லாமே அதில் அங்கம் வகிக்கிறாங்க. என்னோடய முன்னாள் மாணவ மாணவிகள் கூட அங்கம் வகிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கூட்டு ஸ்தாபனமாக, ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ஸ்தாபனமாக நம்ம வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க நம்மளோட பிரதானமான ஒரு வழி, பிரதானமான அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெயின்டைன் த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஆரோக்கியமான வாழ்வு. இதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஏன்னா முழுக்க நான் சார்ந்தது மருத்துவத்துறை சார்ந்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அதுதான் என்னோட பிரதானமாக தெரியுது. அதுக்கப்புறம் கல்வி, எஜுகேஷன், அதுக்கப்புறம் பேஷண்ட் கேர். நம்ம சொசைட்டியில் சக மனிதர்களுக்கான உபாயகரமான எளிய வயதானவர்களுக்கு உதவக்கூடிய சில செயல் திட்டங்களை பண்ணுவோம் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்கிறேன். பொதுவாக 5 விஷயம் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். இந்த இரத்த மிகைச்சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதாகட்டும், இல்லை இரத்த மிகைச்சர்க்கரை வராமல் பார்த்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் ஒன்று வாழ்வியல் மாற்றம். இந்த வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 8 மணி நேரம் தூங்கணும். சரிங்களா? மன அழுத்தத்தை குறைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. இது வாழ்வியல் மாற்றம். 2வது உணவு கட்டுப்பாடு. சராசரியாக நாம் வந்து ஒரு நாளைக்கு வயதானவர்கள் வந்து, அதாவது அடல்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரியவர்கள் 2000 முதல் 2500 கிலோ கலோரி ஃபுட் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் 2000 கிலோ கலோரியாக நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்திங்கன்னா மிகச்சர்க்கரை வராமல் கட்டுப்படுத்தலாம். 3வது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 90 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யணும். இது நம்ம ஐசிஎம்ஆரும் சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி முன்னிறுத்துகிறாங்க. ஒரு ஆணாகட்டும், ஒரு பெண்ணாகட்டும், ஒரு வளர்ந்த முதியவர்களாகட்டும், அவங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வழிமுறைகளை, அதாவது ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை தான் நான் 5 வகையாக பிரிச்சிருக்கேன். அது வந்து அந்த பயனாளர்களுக்கு, இங்கே நான் பயனாளர்கள்னு குறிப்பிடுறது இரத்த மிகைச்சர்க்கரை உள்ளவர்களுக்கு நம்ம அதை வழியறை பண்ணிக்கிறோம். அது நம்ம வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறப்ப, சிகிச்சை அளிக்கிறப்ப நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ உடற்பயிற்சி. 4வது என்ன அப்படின்னா மெடிசன். அதாவது மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி, அந்த கரண்ட் ஸ்டேட்டஸின்படி அந்த டைமில் இரத்த மிகைச்சர்க்கரைக்கு ஏற்ற மாதிரி சரியான மருந்துகளை எடுத்துக்கோங்க. அதை விட வேண்டாம். 5வது தான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு கடைசியாக சொல்கிறது கரெக்டாக ஞாபகம் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம்னா முன்னாடி பேசுனது கூட மறந்துடலாம். அந்த கடைசியாக பேசுறது அப்படியே நெத்தி புட்டில் டங்குன்னு அடித்த மாதிரி இருக்கும். அதனால் இதை நான் கடைசியாக சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, அபாய காரணிகளை தவிர்த்தல். இரத்த மிகைச்சர்க்கரைக்கான அபாய காரணிகள் என்னென்னவோ அதெல்லாம் தவிர்த்துடணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கணும், மது அருந்தக்கூடாது, புகைப்பிடித்தல் கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது, மன அழுத்தத்தை குறைக்கணும். இந்த மாதிரியான அபாய காரணிகளை தவிர்க்கிறதுனால கண்டிப்பாக இரத்த மிகைச்சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சரிங்களா? இதோடு சேர்ந்து ஒன்ஸ் அகெயின்
என்னோட இந்த என்டையர் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண ஈச் எவ்ரி ஒன், ஓகேங்களா, அவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கஷ்டப்படுறவனுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். நான் படுற இந்த வலி யாருமே படக்கூடாது. அந்த வலியிலேருந்து மீண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. அந்த வழியை அத்தனை பேர்த்துக்கு நான் காட்டுறேன். அத்தனை பேரும் அந்த வழியை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது கரெக்டு தான் அப்படின்னா உங்களோட உறவினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு, நண்பர்களுக்கு, உங்கள் ஊரை சார்ந்த பொதுமக்களுக்கு அனைவருக்கும் பகிருங்க. சரிங்களா? நான் உங்கள் எண்முறை மருத்துவர் பேராசிரியர் சந்தோஷ் ராஜா. என்னோட காண்டாக்ட் நம்பர், என்னை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9952427567. தேங்க்யூ. ஆரோக்கியமாக வாழுங்க, இன்புற்று வாழுங்க. வாழ்க வளமுடன்.